வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 அனிமே சீரிஸ். ரெண்டுமே ஒரே ஒரு சீசன் தான். டக்குன்னு ஆரம்பிச்சிங்கன்னா முடிச்சு விட்டுறலாம். ஸோ அதனால் ஜாலியாக இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரு ஜாலியான மைண்ட் செட்டை கொடுக்கும். அதில் ஒன்று வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டாக மாறிடுச்சு. ரெண்டுத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்து யூ அண்ட் ஐஆர் போலார் ஆப்போசிட்ஸ். இது வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இன்னொன்று தமிழ் டப்பிங் கிடையாது, இது தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அண்டு தமிழ் டப்பிங் கிரன்ச்சி ரோலில் இருக்குது. இல்லை நான் வந்து யூடியூப்ல ஃப்ரீயாகவே பார்க்கணும்னா இது யூடியூப்ல ஃப்ரீயாக ஜாப்பனீஸ் டப் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. சரியா? யூடியூப்ல பார்க்கும்போது வெறும் ஜாப்பனீஸ் தான். கிரன்ச்சி ரோலுக்கு போனீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இருக்குது. ஓகே, சரி, இதோடைய கதையை பார்ப்போம். எனக்கு இந்த அனிமே பெருசாக சுத்தமாக ஐடியாவே இல்லை. சரி, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு எபிசோடு பார்க்கலாம், அப்படியே பிடிக்கலாம் அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ட்ரை பண்ணா மொதல் எபிசோடே பயங்கரமாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஜாலியாக கனெக்ட் பண்ணி விட்டானுங்க. இதில் கதை என்னன்னா, இன்ட்ரோவர்ட்டான நம்ம ஹீரோ அவர் வந்து பேசலாமா வேணாமா, எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா போதாதா இப்படின்னு இருக்கிற ஆளு. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க ஸ்கூலுக்குள்ள வந்தாலே லொடலான்னு அவங்க பேசுறது அப்படியே ஊர் முழுக்க ஸ்பீக்கர் வச்சா மாதிரி கேட்கும். இப்படி ஆரம்பிச்சா அரை மணி நேரத்துக்கு ஆஃபே பண்ணாத ஹீரோயின் இவங்க 2 பேருக்குள்ள இழுத்தக்க செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஜாலியான அவங்க கேங்கில் இப்படி எல்லாமே அப்படியே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த சீரிஸ். மொதல் எபிசோடில் இவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றது, எப்பா இதெல்லாம் வழக்கமான விஷயம் தானே அப்படின்னா, இதில் தான் விஷயமே என்னன்னா, இப்போ ஹீரோ கேரக்டர் ஒரு விஷயத்த சொல்லுவாருன்னு வைங்க, ஹீரோயின் இப்போ எதுக்காக இப்படி சொன்னான், இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும், எதை மனசில் வச்சு இப்படி சொன்னா, நாம் பண்ணது கரெக்டா இப்படின்னு 1008 கேள்வியை யோசிச்சு அங்கங்கன்னு கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். அதுலேயும் ஒரு அழகான லவ் மூமெண்ட்டாக கிரியேட் ஆகும். அது இவனுங்களே அடுத்த செகண்ட் உடச்சு குபீர் மூமெண்ட்டாக மாற்றிடுவாடுங்க. அதெல்லாம் வெயிட்டாக இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டட். அதாவது நிறைய மூமெண்ட்ஸ் ஊந்து சிரிச்சிட்டு இருப்பீங்க. எனக்கு வந்து இதில் சூப்பர் மார்க்கெட் ஒரு சீன் வரும், அதில் இங்கெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஹீரோயின் அதுப்பாக இருக்கும். அப்போ ஒரு விஷயம் நடக்கும், டக்குன்னு குபீர் மூமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அழகான மூமெண்ட்டாக. ஸோ எனக்கு இந்த சீரீஸ் பார்க்கும்போது அப்படியே ஜாலியாக இவங்க 2 பேர் என்னதான்டா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ப்ளஸ் இவங்க 2 பேர் மட்டுமே வச்சு இந்த எல்லா எபிசோடையும் எடுத்துக்கிட்டு போல, அது இல்லாமல் இந்த கேங்கில் மற்றவங்களோட லவ்வும் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஒருத்தன் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கணும், ஒருத்தன் வந்து லொடலான்னு பேசிட்டு இருக்கணும். இப்போ ஹீரோ வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாரு, ஹீரோயின் எக்ஸ்ட்ரோவர்ட். அதே மாதிரி இன்னொரு ஜோடிக்கு வந்து அங்கே ஹீரோ லொடலான்னு பேசிட்டு இருப்பான், அதில் ஹீரோயின் நம்ம ஹீரோவையே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அது பேசவே பேசாது. யோசிச்சு ஒரு 4 நாள் கழிச்சு தான் பதில் சொல்லாமா வேணாமான்னு ரியாக்ட் பண்ணணும். இப்படி குட்டி குட்டி சுச்சுவேஷன்லாம் இங்கே ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில அனிமே சீரிஸ் பார்க்கும்போது இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் முக்கியமாக இந்த மாதிரியான கேட்டகரியில் பார்க்கும்போது அவங்க டே டு டே லைஃப் என்ன இருக்குதுங்கிறத நம்ம அப்படியே ரிலேட் பண்ணிக்கிறோமா, அதனாலேயே இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இதில் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படியே அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அதெல்லாம் கிடையாது. அவங்க டே டு டே அப்படியே அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, அங்கே இவங்க மீட் பண்ணுறது, அங்கே லவ்ஸ் பண்ணுறது, காமெடி பண்ணுறது, ஃபன் பண்ணுறது, இவ்வளோதான். இந்த விஷயங்கள் ரிப்பீட் ஆக அப்படியே அவங்க கேங்கு, அவங்க போகக்கூடிய இடம், அவங்க ஏதாச்சும் ஒரு பிளான் போடுறது, குட்டி குட்டியாக நடக்கிற விஷயங்கள்னு இப்படி அழகாக இருக்கும். இதில் ஹீரோயின் வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டே போனோம் அப்படிங்கிற ஆசைப்படும். அப்போ இன்னொருத்தவங்க அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து, சை என்ன இது இப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிற இடத்துல கையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க, இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அது திட்டம். அதுக்கப்புறம் அவன் நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் அதே தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அதை ரியாக்ட் பண்ணுறது, இப்படி குட்டி குட்டி மூமெண்ட்ஸை அவ்வளோ ரசித்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அடுத்து அவங்க பண்ணுற ஃபன் ஆக்டிவிட்டிஸோட நல்லா ஊந்து சிரிப்பீங்க. அடுத்து அங்கங்கே குட்டி குட்டி ரொமான்ஸு அப்படியே அழகழகான விஷயங்கள் காட்டும் போது நல்லா இருக்கடா நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். ஸோ ஒரு ஜாலியான அனிமே, தாராளமாக இந்த சீரீஸை ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த சீரீஸ் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுங்கிற மறக்காம சொல்லுங்கப்பா. சரி, 2வது போவோமா, டேண்டலியான்னு சொல்லி. இது நம்ம கின்டாமா அவருடைய ப்ரீவியஸ் ஒர்க்கு, அதுக்கு முன்னாடியே மனசு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு, அது இப்போ அனிமையாக வந்துருக்குது. இது வந்து நம்ம இந்த மாஸ் சூர்யா அதே விஷயம் தான் அனிமையில் வந்துருக்குது. ஐயா மாஸ் சூர்யா ஐயா நீங்கள் எப்போ அனிமே சைடுக்கு வந்தீங்கன்னா இது பார்க்கும்போது இருந்துச்சு. இப்போ மாஸ் படத்தில் என்ன பண்ணுவார், அவங்களுடைய நிறைவேறாத ஆசையை அவர் கண்ணுக்கு பேய்ங்கெல்லாம் தெரியும். சரிப்பா உனக்கு என்ன ஆசை இருக்குது சொல்லு, கடைசி ஆசையை நான் நிறைவேற்றுறேன், நீ நிம்மதியாக போய் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருடைய ஆசையை போய் நிறைவேற்றுவார்ல. இதில் அதே தான் என்ன, இவர் கார்பரேட் கம்பெனியாகவே வச்சு நடத்துகிறாங்க. அதில் வேலை செய்கிறவர் தான் நம்ம ஹீரோ. டேய் இந்த பேர் இந்த ஏரியா உங்கள் கண்ட்ரோலு, இங்கே இந்த ஆவிங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது, ஒழுங்காக போய் கிளியர் பண்ணி விடு, சீக்கிரமாக கிளியர் பண்ணி பூமியை பாதுகாக்கணும், ப்ளஸ் இவங்க எல்லாரையும் கிளியர் பண்ணி விடணும், இதாண்டா உன்னுடைய டாஸ்க்குன்னு சொல்லி அதையே வேலையாக பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்போ ஹீரோ வந்து அவங்கள போனதுமே கிளம்பு அப்படின்னு சொல்லி அடிச்சு அனுப்புறதெல்லாம் கிடையாது. அவங்களோட கடைசி ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால அதை நிறைவேற்றுறது. கேட்கும் போது அவங்களோட கடைசி ஆசை பயங்கரமாக இருக்கும் போலையே, அப்படி ஒன்று இருந்து அதை நம்மளால் நிறைவேற்றி போராட போலையே தோணும். அவங்களோட கடைசி ஆசையே அதை விட குதர்க்கமாக இருக்கும். டேய் இதெல்லாம் ஒரு ஆசையாடா, இதில் ஹீரோவும் அப்புறம் கூட இருக்கிற ஒன்று 2 சேர்ந்து அந்த ஆசையை நிறைவேற்றுங்க. டேய் நீ ஆசையை நிறைவேற்றுறாம தெரியலடா, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி இவங்க 2 பேரோட காம்போவே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதுலேயும் இவங்க கிட்ட தப்பிக்க ஓடுவாங்க ஆவிங்களா, டே நீங்கள் ஆவிங்கடா என்னடா இருக்கும்போது போலீஸ் திருடனை பார்த்து ஓடுற மாதிரி ஓடுறீங்கன்னு இருக்கும்.
எப்பா இந்த ஆசையாப்பா உனக்கு பரவாயில்ல, இந்த ஆசையை நான் நிறைவேற்றாம விட மாட்டேன் ஹீரோ ஒன்று பண்றது, ப்ளஸ் இந்த டார்கெட்டை ஏன் அச்சீவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஃபாலோ பண்றது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். முக்கால்வாசி இது ஜாலியான அனிமே தான். அங்கங்க லைட்டா எமோஷனல், சில கேரக்டர்ஸோடைய அந்த எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன் இந்த கேரக்டர் இப்படி ரியாக்ட் பண்றதுன்னு குட்டி குட்டி மூமெண்ட்ஸ், எமோஷனல் ஏரியா லைட்டா தான், காமெடி தான் வெயிட்டா இருக்கும். ஒரு மாதிரி ஜாலியான, அதாவது நம்ம மாஸ் படத்துல இல்ல மற்ற கொரியன் படங்கள்ல இந்த கதையெல்லாம் பார்த்துருக்குறோம். இதையே இவங்க வந்து ஒரு ஜாபா, அதையே ஒரு கம்பெனி டார்கெட்டா வச்சுலாம் நடத்துறது, அப்படியே லைட்டா இன்வெஸ்டிகேஷன், மொத்தமா அது குபீர் சிரிப்பா ஆக்குறது, இப்படிங்கிற அந்த பேட்டர்ன்ல ஒரு ஜாலியான ஒரு சீரிஸ், சிம்பிளான சீரிஸ். இப்போ ஒரே சீசன்ல இருக்கிறதுலாம் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டீங்கன்னு வைங்களேன், நானும் இவ்வளவு முடிச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீ கணக்கு காமிச்சிக்கலாம். அதுக்காகவே இந்த மாதிரி குட்டி குட்டி சீரிஸ் எல்லாம் அப்பப்போ கிளியர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் புதுசாகவும் ஏகப்பட்டது இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து லிஸ்ட் போடலாம். எப்பா ஆரம்பிக்கும் போதே அது கூடவே சேர்ந்து நான் வீக்லி எபிசோடு வருதா, அது கூட நான் டிராவல் பண்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். அது என்னெல்லாம் இப்போ புது எபிசோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதில் என்னெல்லாம் தமிழ் டப்பிங் இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். இது 2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த சீரிஸ். அது இல்லாமல் யூ அண்ட் ஐஆர் போலார் ஆப்போசிட்ஸ் சட்டுப்புன்னு முடிச்சு விட்டீங்கன்னா அடுத்த சீசன் எப்படா வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்தா ஜூலையில் வருதான். ஸோ நீங்களும் அந்த சீசன் 1 முடிச்சு விட்டீங்கன்னா ஜூலையில் அடுத்து நம்ம சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். இன்னும் நல்லா அப்படியே அந்த வைபோடவே செட் ஆயிடலாம். இன்னும் ஏகப்பட்ட அந்த லவ் அனிமே, அது இல்லாமல் ஹாரர், இப்படின்னு ஏகப்பட்ட டைப்பில் அடுத்தடுத்து பார்க்கலான் இருக்கேன். அடுத்து ஒன்று பயங்கரமாக ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்னன்னா முதல் எபிசோட்லேயே இவ்வளோ வில்லங்கமாக பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது. அதை அடுத்தடுத்து நம்ம கவர் பண்ணிடலாம். இனிமேல் நிறைய இந்த லாங் வீடியோஸுமே நான் போடலான்னு இருக்கேன். ஷார்ட்ஸுமே நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன், ப்ளஸ் லாங் வீடியோஸுமே அடுத்தடுத்து போடலாம். அது இல்லாமல் டெவில் மே க்ரை நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோட ரீகேப்பும் நம்ம ஷார்ட்ஸாகவே போட்டுடலாம். ஸோ இப்படி அடுத்தடுத்து இனிமேல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அனிமி சைட்டை கவர் பண்ணி விட்டுறலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.